Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. Merry Christmas. Sorry, கொஞ்சம் லைட்டாக டிலே ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் December 23. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் December 23 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபார்மர்ஸ் டே, கிசான் திவாஸ்ன்னு சொல்கிறாங்க. திவாஸ்னா டேன்னு அர்த்தம். ஸோ கிசான்னா ஃபார்மர்ஸு. ஸோ நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கிசான்ற மாதிரி வரும். அப்போ சம்டைம்ஸ் நமக்கு ஆப்ஷன் வந்து ஹிந்தி வேர்டில் புரியல அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம இதை வச்சு சம்திங் ஃபார்மர்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அது பிடிச்சி எடுத்துக்கலாம் அதிலேருந்து. ஸோ அதனால் கிசான் வந்து ஃபார்மர்ஸு. அப்பாயின்மெண்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு. எத்தனை ஹைகோர்ட்னா பாருங்கள், ஒடிசா, தெலுங்கானா, சிக்கிம் 3 ஹைகோர்ட்டுக்கும் அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அதே போல் நம்ம டிசம்பர் எண்டில் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. யார்? வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அது வந்து ஏற்கனவே கரண்ட் அஃபேரில் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஜேஎஸ் முரளிதர் வந்து ஒடிசா, ஹீமா கோலி தெலுங்கானா, ஜேகே மகேஸ்வரி அவர்கள் வந்து சிக்கிம். அடுத்து உதய் கோடாக் வந்து சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் கொடாக் மஹிந்திரா அந்த பேங்க்குக்கு. ஸோ அதே போல் ரீஅப்பாயிண்டட் ஏற்கனவே இருந்திருக்காங்க, எம்டி அண்ட் சிஇஓ அவர் தான் இப்போது. ஸோ அவார்ட்ஸில் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு லீஜன் ஆஃப் மெரிட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு மட்டும் இல்லை, ஷின்சோ அபே அண்ட் ஸ்காட் மேரிசன். ஷின்சோ அபே யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக இருந்தார் எங்கே, ஜப்பானில். இப்போ இல்லை, முன்னாடி இருந்தவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அதே போல் ஸ்காட் மேரிசன்கிறவர் யாருன்னா ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க 2 பேருக்குமே கிடச்சிருக்கு. மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த குவாட் குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏல குவாட் குரூப்பில் மெம்பர்ஸாக இருந்தது யார்? ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் கிடச்சிருக்கு. இந்த லீஜன் ஆஃப் மெரிட் அப்படின்னா என்னன்னா, இது வந்து 1942 கொடுத்துருக்காங்க. இதை யார் இனிஷியேட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஸோ இவர் தான் அப்போ இருந்த யூஎஸ் பிரசிடென்ட். அவர் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்கார் 1942. ஸோ இட் இஸ் கிவன் டு யூஎஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அவங்க யூஎஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. அது இல்லாமல் நான் யூஎஸ் கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இப்போ நமக்கு பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது போல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா ஹெட் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 கேட்டகரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில். ஸோ சீஃப் கமாண்டர், ஆஃபீஸர் அண்ட் லீஜனர். ஸோ இதில் இந்த லீஜன் ஆஃப் மெரிட்டுங்கிறது வந்து இந்த சீஃப் கமாண்டர்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்தியாவில் வந்து வேறு யாரும் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா வாங்கியிருக்காங்க. 1949 இந்தியா ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா அவர்கள் தான் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான பர்சனு. ஸோ இவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த அவார்டு. அடுத்து ராஜீவ் அண்ட் சுபத்ரா, இவங்க 2 பேரும் பிக் லிட்டில் புக் அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. இது டாடா ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க. இன் கான்ட்ரிபியூஷன் டு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர். குறிப்பாக சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேர் வாங்கியிருக்காங்க, ராஜீவ் அண்ட் சுபத்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து சூரிய பூஷன் இன்டர்நேஷ்னல் அவார்டு. இது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்குன்னா கே சிவன். இவர் யார் அப்படின்னா இஸ்ரோவுடைய சேர்மன். ஸோ இஸ்ரோவுடைய தலைவர் யார்? கே சிவன் அவர்கள். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்த ஆனிவர்சரி ஸ்ரீனிவாச ராமானுஜம் 133rd பர்த்டே. 22 December 1887 பிறக்கிறாரு. 26 April 1920 வந்து டியூபர்குலோசிஸால் அவர் இறந்துருவார். ஸோ ஈரோட்டில் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கும்பகோணத்தில் காலேஜ் அது அடுத்த ஒரு ஸ்டடீஸ் வந்து கும்பகோணத்தில் பண்ணியிருப்பார். ஸோ இவருடைய பர்த்டேவை தான் வந்து நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். 2012 மன்மோகன் சிங் அவர்கள் தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அவர் டைம் பீரியடில் தான் இது டிக்ளேர் ஆச்சு. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் அ மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜம். அடுத்து மெயின் டாபிக்குள்ளே போயிடலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு. யூஎஸ்ஏ அண்ட் சைனா, இவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுது. குறிப்பாக யூஎஸ்ஏ வந்து எதை பற்றி எடுக்கிறாங்கன்னா, அந்த டிபெட் இஷ்யூவும் சவுத் சைனா சி இஷ்யூவும் அவங்க வந்து கிளப்புறாங்க யூஎஸ்ஏ. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, டிபிஎஸ்ஏன்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க யூஎஸ்ஏ, டிபெட்டியன் பாலிசி அண்ட் சப்போர்ட் ஆக்ட். இது மூலிமா டிபெட்டில் வந்து என்ன பண்ணாங்க, இந்த லாசா அப்படின்ற இடத்துல ஒரு யூஎஸ் கன்சுலேட் வந்து செட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுத் சைனா சீல வந்து நிறையா டிஸ்பியூட் வந்து நம்ம கூட நேற்று பார்த்தோம். வியட்நாம் கூட பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க சவுத் சைனாவில் சீல இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ணால் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க யூஎஸ்ஏ. அதில் வந்து இந்த வருஷம் 9th மூவ்மெண்ட்டில் இது வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர், இந்த யூஎஸ்எஸ் ஜான் எஸ் மெக்கைன்றது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த சவுத் சைனாஸையும் ட்ராவல் பண்ணி குறிப்பாக இந்த ஸ்ப்ராட்லி ஐலாண்ட் அப்படிங்கிறதையும் கிராஸ் பண்ணியிருக்கின்றாங்க. இது வந்து ரொம்ப நியர்பை ஐலாண்டு, இது சைனாவோட டெரிட்டரிக்குள்ளே வர மாதிரி இருக்குது. இது வந்து எங்களோட சாவரன்ட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சைனா வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து பாசெக்ஸ் அப்படின்னு நம்மளும் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் கூட நம்மளும் வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் பாசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாசிங் எக்ஸசைஸ் அது பேர். ஸோ பாசிங் எக்ஸசைஸ், அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் கூட இந்தியா வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணிச்சு இந்தியன் ஓஷனில். ஸோ
ஸோ அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமில் டோல் பூத் ஃப்ரீனா நம்ம ட்ராவல் பண்ணும்போது கார் அப்படி எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படி கொடுக்கலவங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அப்படி தான் யோசித்தேன். பட் என்னென்னா டோல் பூத் ஃப்ரீங்கும் போது அப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ற கான்செப்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஜிபிஎஸ் பேஸ்டு வெஹிக்கிளில் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏரியாவை தாண்டும் பொழுதே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து டோல் பூத் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி ஃபேரை ஃப்ரீயாக்கல, நம்ம அங்கே நின்று வந்து டோலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் டோல் பூத் ஃப்ரீ. ஸோ டோல் அமௌண்ட் வில் பி டிடெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட் பேஸ்ட் ஆன் த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ அது மூலமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை 2022 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸு ஃபஸ்ட்டு எம்டிசி, ஃபஸ்ட்டு மேரிடைம் தியேட்டர் கமாண்ட், இது வந்து 2021 லான்ச் பண்ண போகிறாங்க. இது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க, அதாவது மாற்றுறாங்க. இப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இன்னும் கோஆர்டினேஷன் ஃபெசிலிட்டியை வந்து பண்ணணுங்கிறதுக்காக மாற்றுறாங்க. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ பிக்கஸ்ட் எவர் மிலிட்ரி ரீஸ்ட்ரக்சரிங் பிளான். அதில் வந்து த அசட்ஸ் வந்து சேர்க்குறாங்க, எது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, கோஸ்ட் கார்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்மாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேரிடைம் தியேட்டர் கமாண்டில். அடுத்து ஆப்ரேஷன் ஒலிவா, இது என்னது அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா மெயினாக டேர்ட்டில்ஸ் வந்து ப்ரீடிங் ஆகிறத அது வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதோட சேஃப்டி என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காக இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஹெலிகாப்டர்ஸில் போயிட்டு மேலே இருந்துலாம் அவங்க வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. யார்? இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ணுற ஸ்டெப்பு தான் அது. ஓகே, ஸோ எக்கானமி, இந்தியன் எக்கானமி வந்து 2020-21 ஃபினான்ஷியல் இயரில் வந்து எவ்வளோ இருக்குன்னு எஸ்பிஐ ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா 7.4% அப்படிங்கிறாங்க. அதே போல் இந்த கிறிசல்ங்கிறது வந்து 7.7% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த இயரோட எக்கானமி உள்ள ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து எஸ்பிஐ அண்ட் கிறிசல் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் 7.4% அண்ட் 7.7. இது வந்து நான் மந்த்லி வந்து இப்போ நான் ஒரு கம்பைல் பண்ணுவேன், January 1 வந்து நான் கம்பைல் பண்ணுவேன். அந்த கம்பைலேஷனில் எல்லாமே நான் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணி அது வந்து நான் கொடுக்குறேன். அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒய்எஸ்ஆர் கிராப் இன்சூரன்ஸ் ஃப்ரீ ஸ்கீம் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா கவர்மெண்ட், ஜெகன்மோகன் ரெட்டி தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கார். ஸோ அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்விரான்மெண்ட்டில் ஃபயர் ஃப்ளைஸ் பேர்ட் டைவர்ட்டர். ஸோ இது வந்து எதுக்கு செட் பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக பவர் லைன்ஸில். ஸோ பவர் லைன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணிடுறாங்க. இது மூலிமா பேர்ட்ஸ் வந்து அந்த இடத்த வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்த டச் பண்ணாமல் அது டிஃப்ளெக்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடும், அதுதான் டைவர்ட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபயர் ஃப்ளை பேர்ட் டைவர்ட்டர் வந்து இந்த பவர் லைன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஜிஐபி, முக்கியமாக இந்த ஜிஐபிங்கிறது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், இந்த இதை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இது வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப த்ரெட்டனிங் ஆகிட்டுருக்கு, கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இந்த பாப்புலேஷனை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், கண்டெயின் பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக இது இருக்கக்கூடிய ரீஜியனில் இந்த செட்டப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது இனிஷியேட்டிவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட்டும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி WCS இவங்களும் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து 8th ரேங்க், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. பை அமெரிக்கன் திங்க் டேங்க்கு கேட்டோ இன்ஸ்டியூட் அண்ட் ஃப்ரேசர் இன்ஸ்டியூட் கனடாவில் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் சிவில், எக்கனாமிக் அண்ட் பர்சனல் ஃப்ரீடம். இதை தான் அவங்க கன்சிடரேஷன் எடுத்திருக்காங்க. 162 கண்ட்ரிஸ் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க, ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நியூசிலாந்து இருக்குது, செகண்ட் ஸ்விட்சர்லாந்து, தேர்டு ஹாங்காங். இந்தியாவோட ரேங்கிங் 111, லாஸ்ட் வந்து சிரியா இருக்குது. ஸோ நாமம் போட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், 111 இந்தியா ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸில். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒலிம்பிக்கு டியூ டு போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், எப்போ 2020 நடக்க வேண்டிய டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எதனால்? கோவிட்னால. ஸோ இப்போ 2021 நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். பட் 2020 பிளான் பண்ண எக்ஸ்பெண்டிச்சரை விட 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 12.6 பில்லியன்லேருந்து 15.4 பில்லியன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் 2024 எங்கே ஆக போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, பாரிஸில். ஸோ 28 எங்கே நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் தான் பிட்டிங் கன்ஃபார்ம் ஆகி ப்ராசஸ் ஆகிருக்கு. 2032 வந்து எங்கே இருக்க போகிறதுன்றது இனிமேல் தான் பிட்டிங் நடக்கும். ஸோ அடுத்து யோகாசனா வந்து நம்ம நேற்றே பார்த்தோம், இந்த மாதிரி வந்து அது வந்து காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். பட் இங்கே என்னன்னா 2019 இதுக்கு ஒரு ஃபெடரேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் யோகாசனா ஸ்போர்ட் ஃபெடரேஷன் சொல்லி. அதனுடைய பிரசிடென்ட்டாக யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா குரு பாபா ராம்தேவ் அவர்கள் தான் வந்து இதோட பிரசிடென்ட்டாக இருக்கார். ஸோ அடுத்து குவிஸில் ப்ரெஸ்டீஜியஸ் வேர்ல்டு குவிசிங் சாம்பியன்ஷிப் வந்து ரவிகாந்த் ஆவா அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஹைதராபாத் பேஸ்ட் இன்ஜினியர் இவர். ஸோ ஹைதராபாத் இன்ஜினியர். ஸோ ஐஐடியில் பண்ணியிருக்காரு யூஜி, அதே போல் ஐஐஎம்மில் பிஜி பண்ணியிருக்காரு. ஸோ ரவிகாந்த் ஆவாங்கிறவர் இந்த குவிசிங்கில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா இன்டர்நேஷனல் குவிசிங் அசோசியேஷன். இது வந்து 2003 இப்படி பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ ஃபுட்பாலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து என்ன பண்ணுறாருன்னா பிகேம் த ஃபஸ்ட்டு பிளேயர்னு சொல்கிறாங்க 21st செஞ்சுரியில் 400 லீக்ஸ் வந்து கேம்ஸ் வந்து யூரோப்பில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஒரே இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அதுவும் ஸோ 21st செஞ்சுரி டு வின் 400 லீக்ஸ், டாப் 5 லீக் மேட்சஸை ஜெயிக்கும்போது 400 லீக் வந்து இது பண்ணியிருக்காரு, வின் பண்ணியிருக்காரு. ஸோ 11th வந்து புக்ஸு. காட்ஃபாதர் அப்படின்ற புத்தகத்தை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா அபிஷேக் கஷ்யப். இது வந்து இந்த புக்கு வந்து எதை பற்றினது, காட்ஃபாதர்ன்ற ஒரு இங்கிலீஷ் மூவிலாம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை பற்றினது இல்லை. இந்த காட்ஃபாதர்ங்கிற வேர்டு வந்து இது வந்து எதை பற்றினது அப்படின்னா மெமோயர் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர், ஹிந்தி லிட்ரேச்சர், இந்தியன் இல்லை ஹிந்தி லிட்ரேச்சர்ஸ். அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதும் ப்ளஸ் போயம்ஸு, ஷார்ட் ஸ்டோரிஸு. ஸோ அதை போல் ஹிந்தி லிட்ரேச்சரில் இருக்கக்கூடியது பற்றின ஒரு மெமோயர் தான் இது. ஸோ ஸ்பேஸில் இந்த சாங்கே 5 மிஷன்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் பார்த்துட்டே இருந்தோம். இது லூனார் மிஷன் சொல்லி. குறிப்பாக இதை எதுக்கு எழுதுனேன்னா அந்த செகண்ட் பாயிண்ட்காக தான். ஸோ இட் ஹாஸ் லேண்டட் இன் இன்னர் மங்கோலியா. நம்ம இங்கே சைனா வந்து என்ன பண்ணுச்சு, மூணுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு சாங்கே 5ங்கிற மிஷன் வந்து அனுப்புனாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் 2 kg கலெக்ட் பண்ணி திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இங்கே எங்கே எர்த்தில் வந்து எங்கே ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மங்கோலியா ரீஜனில் தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ வித் ஃப்ரெஷ் ராக் அண்ட் டெப்ரிஸு. ஸோ இது வந்து சைனாவோட 3rd மிஷன் சொல்கிறாங்க. அதே போல் இதுதான் ஃபஸ்ட்டு மிஷன் டு கலெக்ட் அண்ட் பிரிங் பேக். ஸோ 3rd வந்து லூனாருக்கு இது 3rd மிஷன். பட் வந்து அங்கேருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மிஷன். ஸோ அடுத்து 14th ஜியாகிரஃபி. நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிகேம் த ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜூவில் ISO சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு 9001 and 2015 ஃபார் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன். ISO வந்து கொடுத்துருக்காங்க நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு. ஸோ 15th மிஸ்லினியஸ் புக்லெட். இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த புக்லெட் என்ன புக்லெட் அப்படின்னா புட்டிங் ஃபார்மர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த புக்லெட்டோட பேர். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட் ஹைலைட்ஸ் த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் பெனிஃபிட்டட் த்ரூ கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலியமாக, ஏன்னா இப்போ 3 ஃபார்முலாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு லா வந்து என்ன எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை தான் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போது அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கோட சக்ஸஸ் வந்து ஆல்ரெடி பெனிஃபிட் ஆனவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை இந்த புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து ஏன்னா இப்போ ஆன்கோயிங் என்ன பஞ்சாப் ஹரியானா அதெல்லாம் வந்து டெல்லி பார்டரில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க 3 ஃபார்முலாஸையும் ரிவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புக்லெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் டே குவிஸ். நேற்று என்ன பார்த்தோம், விச் பார்லிமெண்ட்ரி செஷன் இஸ் டு பி கேன்சல் டியூ டு COVID-19 வின்டர் செஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வின்டர் செஷன் கேன்சல் ஆகுது. ஸோ அடுத்து இன்றைக்கி என்ன குவிஸ்னா, ஹூ டாப்ட் தி 100 மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் லிஸ்ட்டு. ஃபோர்ப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த 100 மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் லிஸ்ட்டில் யார் வந்து டாப்பில் இருக்காங்க, யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்றதான் கேள்வி. ஏ நிர்மலா சீதாராமன், பி ஆஞ்சலா மெர்க்கல், சி ஜில் பைடன், டி மலாலா யூசப்ஸிங்கிறவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினவங்க. ஸோ ஏஞ்சலா மெர்க்கல்ங்கிறவங்க வந்து ஜெர்மனியோட தலைவர். அவங்க ஜில் பைடன்கிறவங்க வந்து ஜோ பைடனுடைய மனைவி, அதாவது ஃபஸ்ட்டு லேடி ஆக போகிறவங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இதில் வந்து யார் ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.